சந்திரலேகா இன்று இரவு என்னுடைய சொத்து என்று வந்த குரல் மாளிகையில் இருந்த அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அங்கு இருந்த மொத்த கூட்டமும் குரல் வந்த திசையின் பக்கம் திரும்பியது. அங்கு ஒரு ஓரத்தில் நின்று கொண்டிருந்த கார்த்திக்கும் அது யார் என்று பார்க்கும் ஆர்வத்துடன் திரும்பி பார்த்தபோது அவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. அது வேறு யாரும் இல்லை, அவனின் முற்பிறவியான கார்த்திகை வேந்தன் தான். வேந்தனை பார்த்த கார்த்திக் வெறுப்பின் உச்சத்திற்கு சென்றான். நான் என்னோட முற்பிறவியில இவ்வளவு மோசமானவனா இருந்திருக்கனே, இப்படிப்பட்ட கீழ்த்தரமான குணங்கள் எனக்கு ஏன் வந்துச்சு என்று கார்த்திக் தன்னையே கேள்வி கேட்டுக்கொண்டான். இன்னொரு பக்கம் சந்திரலேகாவை தனதாக்கிக் கொள்ளும் ஆசையுடன் வேந்தன் அவளை நெருங்கி வந்தான். அதை பார்த்த கூட்டத்தினர் கோபம் கொண்டார்கள். 50 வயது மதிக்கத்தக்க ஆள் ஒருவன் வேந்தனை வழிமறித்தான். வேந்தா, நீ ஒரு சாதாரண ஆள், இந்த பேரழகு அனுபவிக்கிற அளவுக்கு உன்கிட்ட செல்வம் இருக்கா என்றார் அந்த முதியவர். வேந்தன் உடனே அவருக்கு பதில் அளித்தான். முதலில் இந்த பேரழகிய அனுபவிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வயசும் தெம்பும் இருக்கான்னு பாருங்க. என்னோட இளமை தான் இந்த அழக அனுபவிக்கணும், அதுக்கு என்கிட்ட பணமும் இருக்கு என்று கூட்டத்தினரை பார்த்து கூறினான் வேந்தன். அவனை தடுத்து நிறுத்தும் தைரியம் அங்கு யாருக்கும் இருக்கவில்லை. முகத்தில் ஒரு அகோர புன்னகையுடன் அவன் சந்திரலேகாவை நெருங்கினான். அவள் கைகளை இறுக்க பற்றினான். சந்திரலேகா, என் கூட வா என்று அவள் கைகளை பிடித்து இழுத்தான். அடுத்த கணமே சந்திரலேகா அவன் கையை உதறிவிட்டு பலார் என்று அவன் முகத்தில் அறைந்தாள். மொத்த கூட்டமும் அதை பார்த்து அதிர்ந்து போனது. தனக்கே அந்த அறை விழுந்ததை போல கார்த்திக் கன்னத்தை தடவி கொண்டு பார்த்தான். வேந்தனுக்கும் கோபம் தலைக்கேறியது. வெக்கம் கெட்டு இன்னொருத்தன் கூட ஓடி போனவனி ஏன் கூட இந்த தடவை கழிக்க முடியாதுன்னு சொல்றியா? நல்லா கேட்டுக்கோ, என்ன மாதிரி இங்க ஒரு ஆம்பளை கூட உனக்கு கிடைக்க மாட்டான். இப்படி கோவப்பட்டு நடந்துகிட்டா உன் விதி ஒன்னும் மாற போறது இல்ல என்று அவளை நெருங்கி வந்து கத்தினான். சந்திரலேகா கோபம் கொண்டு அவன் முகத்தில் காரி துப்பினாள். இங்க இருக்கிற எல்லாரைய மாதிரி நீயும் ஒரு பொண்ண உடலா பாக்குற மிருகம்தான், ஆனா என்கிட்ட அதை நடக்க விட மாட்டேன், விடவே மாட்டேன் என்று சந்திரலேகா கண்ணீர் விட்டு கதறியபடி கத்தினாள். இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் உன் அனுபவிச்சே தீர்வேன் என்று சவால் விட்டுவிட்டு வேந்தன் அங்கிருந்து வெளியேறினான். சந்திரலேகா கண்ணீர் மல்க அனைவருக்கும் முன்னால் நின்று கொண்டிருந்தாள். அப்போதும் கூட அங்கிருந்த அனைவரும் அவளின் வளைந்து நெளிந்து பூத்து குலுங்கிய அங்க கவர்ச்சியை தான் ரசித்தார்களே ஒழிய அவள் கண்ணீரை பற்றி கவலைப்படவில்லை. அந்த நேரத்தில் தான் அந்த மாளிகையில் பொறுப்பாளினியாக இருக்கும் மனோகரியை பார்க்க 40 வயதை கடந்த ஒரு ஆள் வந்தான். அவனுடன் இன்னும் 2 வேலையாட்களும் வந்தார்கள். அவர்கள் இருவரும் பெரிய தாம்பூலங்கள் நிறைய பணம் கொண்டு வந்தார்கள். அந்த ஆள் மனோகரியிடம் வந்து அவள் காதில் ரகசியமான குரலில் கிசுகிசுத்தான். அனைத்தையும் கேட்டுவிட்டு மனோகரி பவ்யமாக தலையாட்டினாள். உடனே சந்திரலேகா இருந்த இடத்திற்கு வந்த அவள், சந்திரலேகா இன்னைக்கு வேற ஒருத்தருக்கு முடிவு செய்யப்பட்டுட்டா, அதனால எல்லாரும் கலைஞ்சு போகலாம் என்று கூறினாள். அதை கேட்ட அனைவரும் அவளை இன்று அனுபவிக்க முடியாத ஏமாற்றத்துடன் கலைந்து போனார்கள். மனோகரியிடம் பணத்தை கொடுத்த ஆள் சந்திரலேகாவிடம் நெருங்கினான். அவள் கைகளை பிடித்து அறைக்கு அழைத்து செல்ல முயன்றான். ஆனால் சந்திரலேகா அவனிடம் கெஞ்சினாள். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, எனக்கு இதுல விருப்பம் இல்ல, என்னை விடுங்க, இதுக்கு பதிலா என்ன தூக்குல கூட போடுங்க, இந்த தண்டனை மட்டும் வேணாம் என்று அழுது புரண்டாள். அந்த ஆள் அதையெல்லாம் கொஞ்சம் கூட காதில் வாங்கவில்லை. ஆனால் அதை பார்த்து கொண்டிருந்த கார்த்திக்கிற்கு மனம் பொறுக்கவில்லை. உடனே அந்த ஆளை தடுத்து நிறுத்த வேண்டும் போல இருந்தது. ஆனால் கையில் அவன் அணிந்திருக்கும் மோதிரம் அவனை யார் கண்களுக்கும் தெரியாமல் செய்தது. சந்திரலேகாவை இழுத்து கொண்டு அந்த ஆள் அறையை நோக்கி முன்னேறினான். சந்திரலேகா தன்னை விட சொல்லி கெஞ்சி கொண்டிருந்தாள். ஏன் இப்படி நடந்துக்கிற சந்திரலேகா, என்ன நம்பு, நான் உனக்கு இந்த ராத்திரி சொர்க்கத்தையே காட்டுவேன் என்றான் அந்த ஆள். ஆனால் சந்திரலேகா கண்ணீருடன் தயவு செஞ்சு விடுங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்று அழுது கொண்டிருந்தாள். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவன் சந்திரலேகாவை பிடித்து அறைக்குள் தள்ளிவிட்டான். சந்திரலேகா அங்கிருந்த மெத்தையின் மீது தொப்பென்று விழுந்தாள். உள்ளே வந்த ஆள் அறை கதவை இழுத்து மூடினான். சந்திரலேகா மெத்தையின் மீது தனது ஆடைகள் விலகி கிடந்தாள். அதை பார்த்த அவனுக்கு அவளை அனுபவிக்க வேண்டும் என்ற வெறி எழுந்தது. ஆனால் அதற்குள் இயற்கை அவசரம் அளித்ததில் கதவை வெளியில் சாத்திவிட்டு குளியலறையை நோக்கி சென்றான். சந்திரலேகா எப்படியாவது அவன் வருவதற்குள் தப்பிக்க நினைத்து கதவை திறக்க பார்த்தாள். ஆனால் அவளால் அதை திறக்க முடியவில்லை. உடனே ஜன்னல் அருகே வந்து தப்பிக்க ஏதாவது வழி கிடைக்குமா என்று பார்த்தபோது அவளை தேடிக்கொண்டு கார்த்திக் அங்கு வந்தான். கார்த்திகை பார்த்த சந்திரலேகா, காப்பாத்துங்க,
காப்பாத்துங்க என்று அவனை பார்த்து கத்தினாள். அதை கண்ட கார்த்திக்கிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. இந்த மோதிரத்தை நான் போட்டுக்கிறப்போ யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன்னு அவர் சொன்னாரு. ஆனா உன் கண்ணுக்கு நான் எப்படி தெரியறேன் என்று கார்த்திக் வாய் விட்டு கேட்டு குழம்பினான். அது எதுவும் புரியாதவளாக சந்திரலேகா தன்னை காப்பாற்ற சொல்லி கதறினாள். சரி, நீ கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன் என்று கார்த்திக் கதவை திறக்க காலடி எடுத்து வைத்த போது அவனால் ஒரு அடி கூட நகர முடியவில்லை. கார்த்திக்கிற்கு வியப்பாக இருந்தது. இன்னொரு பக்கம் குளியல் அறைக்கு சென்ற ஆள் சந்திரலேகாவை அனுபவிக்க அறையை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அதற்குள் சந்திரலேகாவை காப்பாற்றிவிட நினைத்து கார்த்திக் போராடினான். ஆனால் அவன் நின்ற இடத்திலிருந்து கொஞ்சம் கூட முன்னால் நகர முடியவில்லை. அப்போது அவனுக்கு முன்னால் மஞ்சள் ஒளியுடன் கூடிய வட்ட வடிவிலான பாதை ஒன்று திறந்தது. அதை பார்த்ததும் இது காலச்சக்கரத்தின் கதவுதான் என்பது கார்த்திக்கிற்கு தெரிந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் உடல் அந்த ஒளியின் உள்ளே இழுத்து கொள்ளப்பட்டது. ஆனால் கார்த்திக்கோ அதற்குள் போக விருப்பமில்லாமல் சந்திரலேகாவை காப்பாற்ற போராடினான். அந்த போராட்டங்கள் அனைத்தும் வீணாக முடிந்தது. சில நொடிகளில் அவன் முழுவதுமாக அந்த ஒளிக்குள் இழுக்கப்பட்டான். சடார் என்று அந்த ஒளி அங்கிருந்து மறைந்தது. சில வினாடிகள் கார்த்திக் பைரவர் கோயில் படிக்கட்டுகளில் தூக்கி வீசப்பட்டான். கீழே வந்து விழுந்த கார்த்திக் முதுகை பிடித்துக்கொண்டு வலியுடன் எழுந்தான். சுற்றி முற்றி பார்த்தவன் தன் நிகழ்காலத்திற்கு வந்துவிட்டதை உணர்ந்தான். உடனே அவன் மர்ம மனிதனை காண விரும்பினான். பல முறை அவனை சத்தம் போட்டு கத்தி அழைத்தான். சந்திரலேகாவை இப்ப என்னால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். தயவு செஞ்சு என்ன மறுபடியும் கடந்த காலத்துக்கு அனுப்புங்க. எங்க இருந்தாலும் என் முன்னாடி வாங்க என்று கத்தினான் கார்த்திக். ஆனால் மர்ம மனிதன் அங்கு வரவே இல்லை. இதனால் அவன் விரக்தி அடைந்தான். சந்திரலேகாவுக்கு என்ன ஆயிருக்குமோ என்று கவலைப்பட தொடங்கினான். சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கில் புதைந்து கொண்டிருந்தது. அந்த இடமும் இருட்ட தொடங்கியது. மர்ம மனிதனை காண முடிகிறதா என்ற தேடலில் கார்த்திக் சிறிது நேரம் பைரவர் கோயில் பக்கமாக உலாவினான். பிறகு அங்கிருந்த பாழடைந்த மாளிகைக்கும் சென்று மர்ம மனிதனை தேடி பார்த்தான். எங்கு தேடியும் அவனால் மர்ம மனிதனை காண முடியவில்லை. கார்த்திக் மனம் நொந்து அங்கிருந்த வீட்டிற்கு செல்ல முடிவு செய்தான். புலியூர் கிராமத்தின் தெருக்கள் அனைத்தும் வெறிச்சோடி இருந்தது. கார்த்திக் ஒற்றை ஆளாய் அந்த தெருவில் இறங்கி நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்போதுதான் அவனுக்கு விஜயனின் நினைப்பு வந்தது. இன்னைக்கு நடந்த அத்தனை சம்பவத்துக்கு முன்னாடி நான் விஜயனை சந்திரலேகாவோட பார்த்தேன். ஆனா அத பத்தி அவன்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னது அப்பட்டமான பொய் என்று கார்த்திக் தனக்குள்ளேயே கோபம் கொண்டு நடந்தான். எல்லாத்துக்கும் மேல விஜயன் வீட்டுல இருக்கிற டைரி, அதுல ஏன் சந்திரலேகா பேர் எழுதியிருக்கணும்? அவ அழகுல நான் என்ன எழுந்துட்டேன்னு ஏன் விஜயன் எழுதணும்? அதை ஏன் என்ன படிக்க விடாம தடுக்கணும்? இந்த கேள்விகள் கார்த்திகை தொந்தரவு செய்தது. கண்டிப்பா விஜயன் என்னை ஏமாத்திட்டு இருக்கான் என்று புலம்பியபடி நடந்து சென்றான் கார்த்திக். அந்த யோசனையின் முடிவில் அவன் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தான். இனிமே விஜயனுடன் சேர்ந்து இருக்க போவதில்லை என்று அவன் முடிவு செய்தான். இப்பவே விஜயன் வீட்டிலிருந்து வெளியேறணும். இந்த புலியூர்ல தங்குறதுக்கு வேற இடம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அந்த துரோகி விஜயன் வீட்டுல மட்டும் இருக்கவே கூடாது என்று நினைத்து கொண்டான் கார்த்திக். விஜயன் வீட்டிலிருந்து உடனே கிளம்பி விடுவது என்று முடிவு செய்து கார்த்திக் வீட்டை நோக்கி விரைந்தான். அவன் தெருமுனையில் திரும்பும் போது விஜயன் தலையில் முக்காடு அணிந்து கொண்டு வீட்டிலிருந்து வெளியேறுவதை பார்த்தான் கார்த்திக். ஆட்கள் யாராவது பார்க்கிறார்களா என்று பதுங்கியபடி சென்று கொண்டிருந்த விஜயனை பார்க்கும் போது கார்த்திக்கிற்கு சந்தேகமாக இருந்தது. இந்த நேரத்துல யாருக்கும் தெரியாம விஜயன் எங்க போறான் என்று கார்த்திக் யோசிக்க தொடங்கினான். விஜயனுக்கு தெரியாமல் கார்த்திக் அவனை பின்தொடர்ந்தான். தன்னை கார்த்திக் பின்தொடர்ந்து வருவதை அறியாமல் விஜயன் நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்போதுதான் கார்த்திக்கிற்கு தெரிந்தது விஜயன் தண்டவாளத்தை ஒட்டியிருக்கும் வீட்டிற்குள் செல்கிறான் என்பது. இதே வீட்டுலதான் அன்னைக்கு விஜயன் சந்திரலேகாவோட இருந்தான். நான் கேட்டப்ப அத பொய் சொல்லி மறைச்சிட்டான். ஆனா இன்னைக்கு 2 பேரையும் நான் பிடிக்கிறேன் என்று கார்த்திக் தனக்குள் முடிவு செய்து கொண்டான். விஜயன் தண்டவாளத்தை கடந்து வீட்டை அடைந்தான். உள்ளே சென்று கதவையும் பூட்டி கொண்டான். அனைத்தையும் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்த கார்த்திக் விஜயன் உள்ளே சென்றதும் வெளியில் வந்தான். தண்டவாளங்களை கடந்து வீட்டிற்கு அருகில் வந்தான். சந்திரலேகாவை போல் கதவை மெதுவாக தட்டினான். அடுத்த கணம் விஜயன் கதவை திறந்தவுடன் கார்த்திக் அவனை தள்ளிவிட்டு உள்ளே பாய்ந்தான். கார்த்திகை அங்கு பார்த்த விஜயன் திடுக்கிட்டான். கார்த்திக், நீங்க இங்க எப்படி வந்தீங்க? அதிர்ச்சியுடன் கேட்டான் விஜயன். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களை பத்தின உண்மை எனக்கு தெரியாமலே போயிரும்னு நினைச்சீங்களா?
சந்திரலேகாவை பார்க்க தான் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கோபமாக பதில் கூறினான் கார்த்திக். கார்த்திக், இல்ல, இத நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. விஜயன் அவனுக்கு எதையோ புரிய வைக்க முயன்றான். ஓ, அப்படின்னா உங்களுக்கு ஏன் இந்த குளிர்காலத்திலயும் வேர்த்து கொட்டுது என்று விஜயனை நெருங்கி வந்தான் கார்த்திக். விஜயன் பயத்தில் ஒரு அடி பின்னால் நகர்ந்தான். பொய் சொன்னது போதும், உங்களை நான் கையும் களவுமா புடிச்சிட்டேன். கார்த்திக், நீங்க யோசிக்காம பேசுறீங்க. சந்திரலேகாவுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? என்னால எப்படி அவளை சந்திக்க முடியும்? என்னை தயவு செஞ்சு நம்புங்க என்று விஜயன் சொல்லி முடிக்கும் முன்னரே கதவை திறந்து கொண்டு ஒரு இளம் பெண் உள்ளே நுழைந்தாள். அழகான வெள்ளை நிற புடவை அணிந்திருந்த அவள் கைகளில் கண்ணாடி வளையல்களும் நெற்றியில் குங்குமமும் வைத்திருந்தாள். அவளை பார்ப்பதற்கு புதிதாக கல்யாணமான மனைவியை போல காட்சியளித்தாள். விஜயனுடன் கார்த்திக்கும் நிற்பதை பார்த்த அவள் அதிர்ச்சி அடைந்தாள். அவளை பார்த்த அடுத்த நொடி கார்த்திக் விஜயனை நோக்கி திரும்பினான். விஜயன், என்கிட்ட இவ்ளோ நேரம் பொய் சொன்னீங்களே, அப்போ இது யாரு? இவளுக்கு இந்த நேரத்துல இங்க என்ன வேலை? இல்ல இல்ல, இது என்று விஜயன் வார்த்தைகள் வராமல் தவித்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்த கார்த்திக் பொறுமை இழந்தான். மறுபடியும் பொய் சொல்ல முயற்சி பண்ணாதீங்க, எனக்கு உண்மை மட்டுமே தெரிஞ்சாகணும் என்று முடிவாக சொன்னான் கார்த்திக். இதற்கு மேல் கார்த்திக்கிடம் உண்மையை மறைக்க முடியாது என்று உணர்ந்த விஜயன் அவனிடம் அனைத்தையும் சொல்ல முடிவு செய்தான். சரி, சொல்றேன். முதல்ல நீங்க உட்காருங்க கார்த்திக் என்று கார்த்திகை அங்கிருக்கும் கட்டிலில் அமர வைத்தான். அங்கிருந்த பெண்ணின் முகம் கார்த்திகை குழம்ப வைத்தது. அவள் சந்திரலேகாவை போல் இல்லை. இது இது என்னோட மனைவி கங்கா, தவிப்புடன் கூறினான் விஜயன். அதை கேட்ட கார்த்திகின் மூளையில் கரண்ட் அடித்ததை போல ஜிவ்வென்று இருந்தது. என்ன, உங்க மனைவியா? இது எப்ப நடந்துச்சு? அதிர்ச்சியுடன் கேட்டான் கார்த்திக். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நாங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம். ஆனா இதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், நேரம் வர்றப்போ நானே சொல்லிடுறேன். ஏன் இதை சொல்லக்கூடாது? உங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த ஏன் மறைக்க நினைக்கிறீங்க? கார்த்திக் கேட்ட கேள்விக்கு விஜயன் பதில் வராமல் தவித்தான். சொல்லுங்க விஜயன் என்று மீண்டும் அழுத்தி கேட்டான் கார்த்திக். கார்த்திக், நாங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறோம். ஆனா சில காரணங்களால யாருக்கும் சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த காரணத்தை நான் நேரம் வர்றப்போ உங்களுக்கு சொல்றேன். ஆனா இப்போதைக்கு இவ என்னோட மனைவி. இவளை பார்க்க தான் நான் இங்க வந்தேன். இதை மட்டும் தான் என்னால உங்ககிட்ட இப்போ சொல்ல முடியும். கலக்கத்துடன் சொல்லி முடித்தான் விஜயன். அதே கலக்கமுடன் கங்கா அவர்களை பார்த்து கொண்டிருந்தாள். அவர்கள் இருவர் முகத்திலும் ஓரளவு உண்மை தெரிவதாக கார்த்திக் உணர்ந்தான். ஆனாலும் ஏன் அவளை தன் வீட்டிற்கு விஜயன் அழைத்து செல்லவில்லை என்பது அவன் மனதை உறுத்தியது. அதை விஜயனிடமே கேட்டான். கார்த்திக், என்னோட மனைவி பக்கத்து ஊரை சேர்ந்தவ. அவளோட தொழில் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். முதல்ல இங்க இருந்து போகலாம் கார்த்திக், மன்றாடி கேட்டான் விஜயன். கார்த்திக்கும் அதற்கு சரி என்று சம்மதம் தெரிவித்தான். கிளம்புவதற்கு முன்னர் விஜயன் கங்காவிடம் சென்று அவளிடம் தனிமையில் ஏதோ கிசுகிசுத்தான். அவளை அங்கிருந்து பத்திரமாக போக சொல்லிவிட்டு அவன் கார்த்திக்குடன் வீடு திரும்பினான். வரும் வழி எங்கும் கார்த்திக்கின் மூளையில் விஜயன் ஏன் இந்த திருமணத்தை மறைக்கிறான் என்ற கேள்வி துரத்தி கொண்டிருந்தது. அதை தெரிந்து கொள்ளாமல் ஒரு அடி கூட நகரக்கூடாது என்று கார்த்திக் முடிவு செய்தான். விஜயனின் கைகளை பிடித்து நிறுத்தினான். விஜயன், நீங்க ஏன் இந்த கல்யாணத்தை மறைக்கிறீங்கன்னு சொன்னாதான் நான் உங்க கூட வருவேன். இல்லனா உங்க மேல எனக்கு எந்த நம்பிக்கையும் வராது என்று கார்த்திக் தீர்மானமாக சொன்னான். இப்போது விஜயனுக்கு கங்கா யார் என்று சொல்வதை தவிர வேறு வழி இல்லை. தயக்கத்துடன், என்னோட மனைவி ஒரு விலை மாது என்றான் விஜயன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.